ஆண்டவர் உங்களையும் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தப்பிச்சு வச்சிருக்கிறார். அதனால தான் நம்ம வாழ்றோம். நம்முடைய உலகத்தில் நடக்கிற நிறைய தற்கொலைகள், நிறைய கொலைகள், நிறைய பேருடைய வாழ்க்கை வெளியரங்கம் ஆகுது. எல்லாமே வேற எதுலையுமே இல்லை. அந்த ஒரு அடிமைத்தனம் அவங்களை அப்படியே கேவலப்படுத்தி, நீங்களும் எத்தனையோ விஷயத்துல அடிமை ஆக வேண்டியவங்க தான். ஆனா கர்த்தர் உங்களை தப்பிச்சிட்டே வர. நிறைய பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு வெளி தோற்றத்துல நீங்க அடிமை இல்லை. வெளி தோற்றத்துல நீங்க பர்ஃபெக்ட். வெளி தோற்றத்துல ஒரு நபரோ ஒரு பொருளோ உங்களுக்கு அடிமை இல்லை. ஆனா உங்க மனசை தொட்டு கேளுங்க. உள்ள நீங்க எத்தனை விஷயத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க? இன்சைடு. வெளி சைடு பரவாயில்லப்பா. வெளியில இருக்கிற பொண்ணு சீக்கிரம் ஆறிடும். ஆனா உள்ள இருக்கிற பொண்ணு அழிச்சிடும். உங்க மனசை தொட்டுக்கு. யாருக்கும் தெரியாம உங்களுடைய அந்தரங்கத்துல ஒரு காரியத்துல அடிமையா இருக்கிறீங்கல்ல, யாருக்குமே தெரியாம அந்தரங்கத்துக்குள்ள ஒரு விஷயம் அடிமையா இருக்கீங்கல்ல, கர்த்தர் இன்னைக்கு அதைத்தான் எடுத்து வெளியே போட சொல்றாரு. அதை ஸ்டாப் பண்ண சொல்றாரு. அது வேண்டான்னு சொல்றாரு. மனசுல அடிமையாயிராது. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இங்க இருக்கிற யாருமே அதை சந்தோஷமா நீ அனுபவிக்கவே இல்லை. நீ ஒவ்வொரு டைமும் அதுல அடிமையாகும் போதெல்லாம் உன் மனசு வருத்தம் தான் படுது. அதனுடைய முடிவு உனக்கு கவலையா தான் இருக்கு. ஆனா இப்போ நினைக்கிறேன், வெளியே வர முடியாம ஆயிருமோன்னு உன் மனசு இப்ப துடிக்குது. நான் சொல்றேன், இன்னும் நிறைய நாள் போச்சு அப்படின்னா வெளியவே வர முடியாம போயிட்டோம்னா. அதனால முளையிலே கிள்றது, ஆரம்பத்திலே தூக்கி போடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஈஸியா தூக்கி போட்டுடலாம். அது மிகப்பெரிய மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் பார்க்கும் போதே அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை மகன். ஆனா பார்த்து உருவம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த உருவத்தை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். உருவம் கொடுத்துறாதீங்க. கண்களை மூடி எல்லாருமே ஏசப்பா சமூகத்துல தனித்தனியா ஒரு இடத்துல, இந்த சர்ச் நல்ல பெரிய விரிவா இருக்கு, நிறைய இடம் உங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு எல்லாத்தையும் சிலுவையில் வச்சிருங்க. அதான் நான் திரும்ப சொல்றேன். நீங்க நிறைய பேர் வெளி தோற்றத்துக்கு நீங்க யாருமே அடிமையா இல்லை. கிளியர். நீங்க யாருக்கும் அடிமையா இல்லை. ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் உள்ள நீங்க அடிமையா இருக்குங்க. திரும்பவும் சொல்றேன், வெளியில அடிமையா இருக்கிறது கூட 4 பேர் தெரிஞ்சு பார்த்த உடனே நம்ம மாத்திக்குவோம். ஆனா உள்ள அடிமையா இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். அது யாருமே பார்க்காததுனால கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அழிச்சிடும். ஸோ கேர்ஃபுல். விட்டுறாதீங்க, இழந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்துட்டு போதகர் சொல்றதை நான் கேட்கலையே அப்படின்ற சூழ்நிலை நீங்க நின்றாதீங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ், 10 நிமிஷம் அந்தந்த இடத்துக்கு போய் நேரம் முழங்கால நின்று, முடிஞ்சா 2 கையை மேலே உயர்த்தி, டாடி நான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர விரும்புகிறேன். நான் உண்மையில அடிட்டு தான்ப்பா, நான் அடிமையாக இருக்கேன். இந்த விஷயத்துக்கு நான் அடிமையாக இருக்கேன். இதை தூக்கி போடுறேன்ப்பா, இதை சிலுவையில் வைக்கிறேன்ப்பா. எனக்கு வேணாம்ப்பா. எனக்கு நீ எங்கேயோ என்னை வச்சு வைக்க போறீங்க. ஏதோ ஒரு உயரமான இடத்துல என்னை கொண்டு போக போறீங்க. எனக்கு தெரியும். நான் சிக்க மாட்டேன்ப்பா. ஒப்பு கொடுங்க. ஜெபம்